கருகாப்பிலை குழம்பு உண்டாக்க போகிறேன். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியண்ட்டு ஜீரகம், மல்லி, உளுத்தப்பருப்பு, வெல்லம், புளி, மிளகா வெத்தல், உப்பு, பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெளிச்செண்ணெய் விட்டுக்க. இதில் ஜீரகம் போடுறோம். மல்லி போடுறேன். உளுத்தம்பருப்பு நிறைய வேணும். மிளகா வெத்தல் நல்லா வறுக்கணும். கருகாப்பிலையும் கொத்தமல்லியும் போட போகிறேன். புளி பிச்சு போடணும். நல்லா வறந்த பின்ன உப்பு நல்லா அரைச்ச பின்ன காமிக்கிறேன். இல்லை நல்லா அரைச்சாச்சு. சீஞ்சட்டியில் நல்லா நிறைய வெளிச்செண்ணெய் விட்டுட்டு கடுகு போடும். கடுகு பொட்டினதும் பெருங்காயம் நிறைய போடணும். அதில் இந்த கருகாப்பிலை குழம்பு போட்டு நல்லா இளக்கணும். இந்த கருகாப்பிலை குழம்பு கேடு கூடாத நிறைய நனைக்கும். இது நல்லா ஆனது காட்டித்தரேன். இது சாதத்தும் கூட தோசை இட்லி கூட எல்லாத்துக்கும் கூடயும் நல்லா இருக்கும். எல்லோரும் உண்டாக்கி பாருங்க. கருகாப்பிலை தொகையில் சொல்லலாம், பக்கத்தும் கருகாப்பிலை குழம்பு சொல்லலாம். கொஞ்சம் கூட லிக்விடானா குழம்பாச்சு. யம்மி யம்மி கருகாப்பிலை துவையல்.